அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி இரண்டாவது துவா பார்க்கலாம். சாப்பிடும் முன் துவா ஓத மறந்துவிட்டால். ஹல்ரத் உமையா பின் மஹ்ஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி கவளத்தை வாயில் வைக்கும்போது நினைவு வந்து பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாவின் பெயரை கூறுகிறேன் என்று கூறியதை கண்ட நபி அவர்கள் புன்முறுவல் பூத்துவிட்டு கூறினார்கள், இவருடன் ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இவர் எப்பொழுது இந்த துவாவை ஓதினாரோ உடனே ஷைத்தான் தான் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஹதீஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹதீஸில் இடம் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹல்ரத் உமையா பின் மஹ்ஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை அறிவிக்கிறாங்க. என்னென்னா, ஒருத்தவங்க பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி வாய் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க அப்படின்னா, கடைசி வாய் வைக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, ஐயோ நம்ம பிஸ்மில்லா சொல்லாமையே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்ட்டு. அப்போ அவங்க இந்த துவா ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. இதோட மீனிங் பொருள் என்னென்னா, இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாவின் பெயரை கூறுகிறேன். அதை கூறிட்டோடனே நபி புன்முறுவல் பூத்துட்டாங்க. ஒருத்தவங்க இப்படி மறந்துட்டு இந்த துவா ஓதிருக்காங்க போல், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹுன்னு ஓதிருக்காங்க போல். இதை பார்த்த நபி அவங்க புன்முறுவல் பூத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நேரம் ஷைத்தான் இவங்க கூட சாப்பிட்டுட்டு இருந்தான். இவங்க எப்போ இந்த துவாவை சொன்னாங்களோ அப்போ அவன் ஷைத்தான் அவன் சாப்பிட்ட எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸும் இந்த துவாவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போயாச்சும் துவா ஓதாமல் மறந்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹுன்னு ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் துவா மூலம் ஹதீஸ் மூலயமா துவாவும் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, இந்த மாதிரி இருக்குது இந்த புக்கில். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மறந்துட்டீங்க துவா ஓதனா, சாப்பிடும்போது இந்த துவா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டிங்கன்னா இந்த துவா ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.